அமைதியான ஆமை ஒரு பசுமை நிறைந்த காட்டில் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தது. கிளிகள் குயிலித்தன, பசுக்கள் மேய்ந்தன, ஆண்கள் துள்ளி குதித்தன, மாடுகள் துள்ளி விளையாண்டன, முயல்கள் துள்ளி துள்ளி விளையாண்டன. ஒரே கொண்டாட்டமாக இருந்தது எல்லாத்துக்கும். ஆனால் இதில் ஒரு விலங்கு மட்டும் கலந்துக்கல. என்ன விலங்கு அப்படின்னா, அந்த விலங்கின் பெயர் நரி. இந்த நரி எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கும். இதனால் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் ஒரே தொந்தரவாக இருந்தது. இதுக்கு நரிக்கு ஏதாவது பாடம் சொல்லணுமே, ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா காட்டில் ஒரு அமைதியாக ஒரு ஆமை இருந்தது. இந்த ஆமை தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கும். யார்கிட்டையும் ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த நரி என்ன பண்ண வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆமைகிட்ட போய் எப்போ பார்த்தாலும் என்ன அமைதியாகவே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு அந்த ஆமை என்ன சொல்லுது அப்படின்னா, பேசுறதை விட கேட்பது நல்லது. நரி அதை கேட்டு, ஐயோ இதே கவிதையா சொல்றீங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஓடிடுது.